கள்ளச்சாராயம் என்பது தமிழகத்துல பொதுவாக எல்லா இடத்திலும் வர ஆரம்பித்து விட்டது. கள்ளச்சாராயத்தினுடைய புழக்கமே அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் பேர் டாஸ்மார்க் நம்ம வைக்கவே இல்லைங்க. அமைச்சர் பேரே நம்ம ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர் தான் வச்சிருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அவருடைய பொறுப்பே ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர். அவருடைய முதல் வேலை இந்த ப்ரொஹிபிஷனை கொண்டு வரணும், குறிப்பாக கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும். அதுக்காக செப்பரேட்டா இருக்கக்கூடிய போலீஸ் விங்க அவர் ஆக்டிவேட் பண்ணணும். ஆனா இன்னைக்கு கண்டினியூஸாக 2 ஆண்டுகள் இது நடக்க ஆரம்பித்திருக்கிறது, பெரிய அளவு நடக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் எங்களுடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு, மக்களுடைய எதிர்பார்ப்பும் கூட இந்த ப்ரொஹிபிஷன் மினிஸ்டராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் உடனடியாக பதவி விலகும். காரணம் அவருடைய பணி அவர் செய்யல. மறுபடியும் 10 பேர், மறுபடியும் இன்னொரு ஊரு. இந்த கதை தொடர்கதையாக இருக்கக்கூடாது. ரெக்லெஸ்ஸா டாஸ்மார்க் வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு டாஸ்மார்க் வளர்ச்சி தன்னுடைய வளர்ச்சியாக வேலை பார்க்கிறாங்களோ, இந்த கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்காக இந்த அரசு எதற்காக எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க?